மாரியம்மன் கோயில் திருவிழா நின்றாலும் நின்றது. பருவமழை பெய்வதும் நின்றுவிட்டது. காடு கரைகளில் விதைப்பதற்கு மழை பெய்யவில்லை. போதாக்குறைக்கு ஊருக்குள் வைசூரி வேறு புகுந்து விட்டது. பாதி வீட்டு கூரைகளில் வேப்பிள்ளை முடிச்சுக்கள். வாரத்துக்கு சராசரி 2 பிரேதங்கள் தகனம். அக்கம் பக்கத்து ஊர்கள் இரண்டொன்றிலும் இதே கதைதான். அம்மனை வணங்கினார்கள். தாயே, நீதான் கண்ணு திறக்கணும். இப்படி மழை தண்ணி இல்லாம அடிச்சா நாங்க என்ன பண்ணுவோம்? மழை இல்லாததால் தலைவன் குறிச்சியிலும் சுற்று கிராமங்களிலும் விவசாயம் நடைபெறவில்லை. கூலி ஜனங்கள் சோற்றுக்கு வழி இன்று தத்தளித்தார்கள். வைசூரியோடு வேறு பல நோய்களும் ஊருக்குள் புகுந்து விட்டன. மனிதர்களும் செத்தார்கள். தீவனம் இல்லாமல் ஆடு மாடுகளும் செத்தன. இந்த வருஷமும் அம்மனை பட்டினி போட்டுவிட்டால் ஊர் அடியோடு நாசமாகிவிடும் என்று சொல்லி எல்லோரையும் எச்சரித்தார்கள். திருவிழா நடத்த ஏற்பாடாயிற்று. பொங்கல் திருவிழாவுக்கு சில தினங்கள் முன்னதாக மாரியம்மன் கோயிலை வெள்ளையடிப்பதற்காக திறந்தார்கள். திறந்து பார்த்தால் சொல்ல முடியாத பயங்கரம்.